நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஐபிஓ என்ன கேட்டீங்கன்னா கேபிட்டல் நம்பர்ஸ் இன்ஃபோடெக் லிமிடெட். இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா 2012 நிறுவப்பட்ட ஒரு கம்பெனி. 269 கோடி ரூபாய் வந்துட்டு ஐபிஓ மூலமா எடுக்கிறதுக்காக மார்க்கெட்டுக்குள்ள வர்றாங்க. ரைட், இந்த கம்பெனியை பத்தின டீடைல்ஸ் பத்தி நம்ம பேசுவோம். இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா முழுக்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐடி பேஸ்டு கம்பெனி. அதை தாண்டி ஐடி இன்ஜினியரிங் சர்வீஸும் சேர்த்து கொடுத்துட்டு இருக்காங்க. குளோபலா பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் 1000 கிளைண்ட்ஸ் மேல வச்சிருக்காங்க. இப்போ லாஸ்ட் செப்டம்பர் ரிப்போர்ட் படி நம்ம பார்க்கும்போது கரண்ட்ல 250 கிளைண்ட்ஸ் வந்து ஆக்டிவா இருக்காங்க. இந்த கம்பெனி எந்த மாதிரி சர்வீசஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்றாங்கன்னா டேட்டா அனலிட்டிக்ஸ், ஏஐ, மெஷின் லேர்னிங், யூஐ டிசைன். இதை தாண்டி இப்ப கரண்ட்ல டாப்ல இருக்க டெக்னாலஜி என்ன கேட்டீங்கன்னா இப்ப டாப்ல இருக்க பிளாக் செயின், அந்த கரண்ட் டெக்னாலஜி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்க. இவங்க பிசினஸ் மாடல் ரெண்டு ஆஸ்பெக்ட்ல கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. பிசினஸ் மாடல் டெவலப்மெண்ட்லயும் டைம் அண்ட் மெட்டீரியல். பிசினஸ் மாடல் டெவலப்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அவங்க கஸ்டமர்ஸ்க்கு அவங்களோட ரெக்ரூட்மெண்ட் என்னன்னு கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவுட்புட் கொடுக்கறதுல கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி டைம் அண்ட் மெட்டீரியல் போது தேவைப்படக்கூடிய மினிமம் எம்ப்ளாய்ஸ் வச்சு எந்த அளவுக்கு அவங்களோட அவுட்புட் கொடுக்க முடியும், சொன்ன டைம்க்குள்ள கொடுப்பாங்களோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட மெயின் அப்ஜெக்டிவா வச்சிருக்காங்க. இவங்களோட சர்வீசஸ்ல எதெல்லாம் மோஸ்ட்லி கவர் பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா கஸ்டம் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், வெப் டெவலப்மெண்ட், ஆண்ட்ராய்டு அண்ட் ஐஓஎஸ் டெவலப்மெண்ட், கடைசியா பார்த்தோம்னா QA குவாலிட்டி அஷூரன்ஸ் வரைக்கும் ரெடி பண்ணுவாங்க. நமக்கு ஃபர்ஸ்ட் கஸ்டம் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பொறுத்த அளவுக்கு ஒரு கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட் என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்க கஸ்டமைஸ்டு பிளாட்ஃபார்ம் வந்து ரெடி பண்ணுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா வெப்சைட் உருவாக்கி கொடுத்து அந்த மாதிரி டிசைன்ஸ் எடுத்துட்டு போவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அது நெக்ஸ்ட் லெவல் வரும்போது யூசருக்கு தேவையான ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனும் ஐஓஎஸ் அப்ளிகேஷனும் அது வந்து கிராஸ் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி அவங்க வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ரைட், இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் QA குவாலிட்டி அஷூரன்ஸ் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்க மேனுவல் டெஸ்டிங்கும் பண்றாங்க, ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கும் பண்றாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து இவங்க கரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 450 எம்ப்ளாய்ஸ் வச்சிருக்காங்க. இந்த ஐபிஓ வந்து பாத்தீங்கன்னா எப்போ அலாட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணான்னு கேட்டீங்கன்னா ஜனவரி 20 மண்டே அன்னைக்கு அவங்க அலாட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றாங்க. 2 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் பண்றாங்க. அதாவது ஜனவரி 22ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் பண்றாங்க. கஸ்டமர்ஸ்க்கு எப்போ அலாட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா ஜனவரி 23ல இருந்து தேர்ஸ்டேல இருந்து வந்து பாத்தீங்கன்னா உங்க அலாட்மெண்ட் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிரும். அப்படி உங்களுக்கு அந்த அலாட்மெண்ட் உங்களுக்கு ஆகலனா ஜனவரி 24ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான லாஸும் ஆகாது, எந்த விதமான சார்ஜஸும் எடுத்துக்க மாட்டாங்க. இந்த கம்பெனியோட லிஸ்டிங் டேட் வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி 27 அன்னைக்கு BSE ல வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட் பண்ண போறாங்க. இதுக்கான பிரைஸ் பேண்ட் வந்து பாத்தீங்கன்னா 250 ரூபாயில இருந்து 263 ரூபாய் வரைக்கும் வச்சிருக்காங்க. இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இதோட ஃபேஸ் வேல்யூ வந்துட்டு 10 rupees per share. இதோட லாட் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 400 ஷேர்ஸ்ங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அலாட்மெண்ட் ஓவரால் சைஸ் வேல்யூ என்னன்னு கேட்டீங்கன்னா 169 crores-ங்க அப்ராக்ஸிமேட்டா சொல்றேன். இதோட ஃப்ரெஷ் இஷ்யூவும் ஆஃபர் சேலும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டும் ஈக்குவலா தான் இருக்குங்க. 84.69 crore வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுக்கும் வந்துட்டு செட் பண்ணிருக்காங்க. ஷேர் ஹோல்டிங் ப்ரீ இஷ்யூல அவங்க பர்టిక్యులரா எவ்வளவு ஷேர் இருக்கும்னு கெஸ் பண்றாங்கன்னா 2,12,06,990 ஷேர்ஸ் இருக்கிற மாதிரியும் ஷேர் ஹோல்டிங் போஸ்ட் இஷ்யூ வந்துட்டு 2,44,26,990 ஷேர்ஸ் இருக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. பர்టిక్యులரா ஒரு மார்க்கெட்டோட மேக்கர் பொசிஷன் அது அவங்க வந்துட்டு கிரிராஜ் ஸ்டாக் புரோக்கிங் லிமிடெட் வந்துட்டு 3,30,000 ஷேர்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த அலாட்மெண்ட் சைஸ்ல வச்சிருக்காங்க. இந்த கேபிட்டல் நம்பர்ஸ் ஐபிஓவோட லாட் சைஸ் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு 400 ஷேர்ஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா 400 கொடுக்குறாங்க. சோ ஓவரால் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 1,05,200 ஆகுதுங்க. இதே நம்ம வந்து ஒரு HNI அப்ளிகேஷன் இருந்ததுன்னா மினிமம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு 800 ஷேர்ஸ் ஆகுது. இதோட டோட்டல் வேல்யூ அமௌண்ட்ல வரும்போது 2,10,400 ஆகுதுங்க. இப்போ இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். நம்ம ஃபினான்ஷியலுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேஜரா 5 ஆஸ்பெக்ட்ஸ் நம்ம பார்ப்போம். அந்த ஆஸ்பெக்ட்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா அசெட்ஸ், ரெவென்யூ, ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ், நெட் வொர்த், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். 31 மார்ச் 2022ல இவங்களோட அசெட் வந்துட்டு 48 கோடியே 72 லட்சம் ரூபாய் இருந்துச்சு. ரெவென்யூ வந்து 69 கோடியே 63 லட்சம் ரூபாய் இருந்துச்சு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் நம்ம எல்லாம் அந்த டாக்ஸ் போக எவ்வளவு ப்ராஃபிட் இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா 15 கோடியே 83 லட்சம் ரூபாய் இருந்துச்சு. இவங்களோட டோட்டல் நெட் வொர்த் நம்ம பார்க்கும்போது 42 கோடியே 51 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருந்திருக்கு. ஓகே, இது தாண்டி அந்த ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் அமௌண்ட் எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா 42 கோடியே 40 லட்சம் ரூபாய் இருக்குங்க. அதாவது மார்ச் 2023 31 நம்ம அதாவது நெக்ஸ்ட் இயர் 2022க்கு அப்புறம் 2023ல வந்து பாத்தீங்கன்னா 48 கோடி ரூபாய்க்கு இருந்த அசெட் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து 69 கோடி ரூபாய் வரைக்கும் அசெட் இன்கிரீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம ரெவென்யூ வந்து பாத்தீங்கன்னா 69 கோடி ரூபாயில இருந்து 92 கோடி ரூபாய் வரைக்கும் இன்கிரீஸ் ஆயிருக்கு. சோ ஓகே, ஆஃப்டர் டாக்ஸ் நம்ம ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2022ல 15 கோடியா இருந்தது வந்து பாத்தீங்கன்னா 2023ல 17 கோடி ரூபாய் ஆயிருக்குங்க. அப்புறம் நெட் வொர்த் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 42 கோடி ரூபாயில இருந்து ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 60 கோடி ரூபாய் வரைக்கும் இன்கிரீஸ் ஆயிருக்கு. இது தாண்டி நம்ம எல்லாம் போக சர்ப்ளஸ் அண்ட் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்ல பார்க்கும்போது 60 கோடி ரூபாய் வரைக்கும் தாராளமா வச்சிருக்காங்க. 2023க்கு அப்புறம் 2024ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் growth காட்டியிருக்காங்க. அசெட்ல வந்து பாத்தீங்கன்னா 72 கோடி ரூபாயும் ரெவென்யூல வந்து பாத்தீங்கன்னா 100 கோடி ரூபாய் காட்டியிருக்காங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 25 கோடி ரூபாய் காட்டியிருக்காங்க. அப்போ இவங்க நெட் வொர்த் வந்துட்டு 67 கோடி ரூபாய் தாண்டிடுச்சு. 30 செப்டம்பர் 2024 லாஸ்ட் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் படி பார்க்கும்போது வந்து
பாத்தீங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸா வந்து பாத்தீங்கன்னா இவங்க கன்சிக்யூட்டிவான ஒரு growthலயே தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்போ கரண்ட் அசெட் வேல்யூ என்னன்னு கேட்டீங்கன்னா 89 கோடி ரூபாய் காட்டியிருக்காங்க. இவங்களோட ரெவென்யூ வந்து பாத்தீங்கன்னா 51 கோடி ரூபாய் காட்டியிருக்காங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சிருக்குங்க, 13 கோடி ரூபாயா இருக்கு. நெட்வொர்க் வந்து பாத்தீங்கன்னா 81 கோடியா வந்துட்டு அவங்க இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அதை தாண்டி ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 கோடி ரூபாய் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க. இவங்க இந்த ஐபிஓ மூலமா வரக்கூடிய அமௌண்ட்டை எங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ண போறாங்க கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்காங்க. அந்த லிஸ்ட் படி நம்ம பார்க்கும்போது அவங்களோட பர்பஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 169 கோடி ரூபாய். இதுல டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டுக்காக வந்து பாத்தீங்கன்னா 21% வந்துட்டு செலவு பண்ண போறாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 18 crores ஆகுதுங்க. பிசினஸ் டெவலப்மெண்ட்டுக்காக 18% பண்றாங்க. அது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 15 crores வரைக்கும் யூஸ் பண்ண போறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் சப்சிடரி வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு 6% வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க. அந்த 6% போது 5 கோடி ரூபாய் ஆகுது. அதே மாதிரி இன்ஆர்கானிக் growth அக்விசிஷனுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அவங்க 28 கோடி ரூபாய். அவங்க இந்த ஒரு growthக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 33% வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப ஃப்ரெஷ் இஷ்யூல இருந்து செலவு பண்றதுக்காக வச்சிருக்காங்க. ஜெனரல் கார்ப்பரேட் பர்பஸ் அண்ட் அதர் பர்பஸ்க்காக வந்து பாத்தீங்கன்னா அவங்க 22% அதாவது 18 கோடி ரூபாய் வந்துட்டு செலவு பண்ண போறாங்க. இதுபடி பார்க்கும்போது அவங்க growthக்காக மட்டும் 33% வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஸ்பெண்ட் பண்ண போறாங்க. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனி நம்ம வந்துட்டு வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு அதோட கம்பெனியோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் அதாவது ரிஸ்க் அண்ட் ஸ்ட்ரென்த் இந்த பத்தி நம்ம பார்க்கணும். வாங்க நம்ம அதையும் பார்த்துடுவோம். முதல்ல இந்த கம்பெனியோட ஸ்ட்ரென்த் என்னெல்லாம் பார்த்துடலாங்க. இவங்க கஸ்டமர்ட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாங் டர்ம் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுவாங்க. இது இவங்களோட மேஜர் ஸ்ட்ரென்த்தா இருக்குங்க. இவங்களோட ஒவ்வொரு பிசினஸ் மாடலும் growth நோக்கி மட்டும் தான் இருக்கறனால வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்துட்டு ஃபியூச்சர்ல வந்து பார்க்கும்போது ஒரு நல்ல growthக்கான ஸ்டெப்ஸ் மட்டுமே எடுத்து வச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. இவங்களோட பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிளா நிறைய செக்டார்ல வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லயும் நிறைய வர்க்கும் பண்ணி கொடுக்குறாங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் பேஸ்ட் மாடல் வந்துட்டு சூப்பரா இருக்கு அப்படிங்கறதுக்காக எக்ஸ்பீரியன்ஸ்டு மேனேஜ்மெண்ட் அண்ட் ஐடி இண்டஸ்ட்ரியில தேவையான நல்ல ஒர்க்கிங் எம்ப்ளாயிஸும் ஒரு நல்ல என்வாயன்மெண்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட மேஜர் ஸ்ட்ரென்த்தா வச்சிருக்காங்க. இவங்களோட ரிஸ்க் என்னன்னு பார்த்தோம்னா இவங்க மேஜரா வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே யூஎஸ் அண்ட் யூகே பேஸ் பண்ணி தான் இருக்கு. இப்போ அந்த கண்ட்ரில நமக்கு ஏதாவது அந்த ஒரு இன்ஃப்ளேஷன்ஸ் நடக்குது அப்படின்னா இது வந்து இவங்களோட ப்ராஜெக்ட்டோட ப்ராஃபிட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜஸா மாறும். இது தாண்டி வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாஃப்ட்வேர் வரும்போதே பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா த்ரெட்டனிங் இருக்கும். எந்த மாதிரி த்ரெட்டனிங் இருக்கு கேட்டீங்கன்னா டேட்டா சென்டர் ஹேக் பண்றது இந்த மாதிரி ஹேக்கர்ஸோட ப்ராப்ளம்ஸும் நிறைய இதுல இருக்குங்க. இவங்க கொடுக்கக்கூடிய அதே ப்ராஜெக்ட்டுக்கு இன்னொரு அதர் கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா இவங்க கொடுக்குற கொட்டேஷனோட கம்மியா கொடுத்தாங்கன்னா அந்த சைடு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப என்ன கேட்டீங்கன்னா இவங்க ரொம்ப மெயினா வந்து பாத்தீங்கன்னா கொட்டேஷன் முதற்கொண்டு ரொம்ப ப்ராப்பரா பிளான் பண்ணி பண்ணாதான் இவங்க வந்துட்டு அந்த டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து கவர் பண்ண முடியும். இதுதாங்க மேஜர் டிஸ்அட்வான்டேஜஸ். இப்போ நான் இந்த கம்பெனி பத்தின எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இது பத்தின இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்னா நீங்களும் அனலைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது தாண்டி இந்த ஐபிஓ நீங்க வாங்கணும்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு டிமேட் அக்கவுண்ட் வேணும். அந்த டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்றதுக்கு எங்க வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் கொடுத்திருக்கோங்க. அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா 5 மினிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களால டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி தர முடியும். உங்களுக்கு அந்த டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி கொடுத்து ஐபிஓ எப்படி பை பண்ண விஷயம் அதை கொண்டு நம்ம ஆபீஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கத்துக்கிறதுக்கு நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மேலும் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இதை தாண்டி புது புது டாபிக்ஸ் நீங்க அப்லோட் பண்ணணும்னா நீங்க கமெண்ட்ஸ்ல வந்து நீங்க சொல்லுங்க. ஒவ்வொரு டாபிக்ஸும் நாங்க ப்ராப்பரா அனலைஸ் பண்ணி கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் நாங்க கொடுப்போங்க.